வணக்கம். எந்த ஒரு லெங்தி இன்ட்ரோடக்ஷனும் இல்லாம நம்ம டைரக்டா விஷயத்துக்கு வரலாம். கரெக்ட். நேரம் ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி ஃபார் ஆஸ்பிரன்ட்ஸ். ஆமா, நீங்க பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே இல்ல யூபிஎஸ்சி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த செஷன் உங்களுக்கு தான். இப்போ நாம May 1, 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் முழுமையா அனலைஸ் பண்ண போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை நாம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கால் டு ஆக்ஷன். ரெகுலர் அப்டேட்ஸ், பிடிஎஃப்ஸ் அண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்ல கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னா மெட்டீரியல்ஸ் தேடுற டைமை மிச்சம் பண்ணலாம். ஓகே, நம்ம மிஷன் என்னன்னா இந்த பிடிஎஃப்ல இருக்கிற பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ், நேஷனல் அண்ட் ஸ்டேட் கவர்னன்ஸ், இன்டர்நேஷனல் அண்ட் ஜியோபாலிட்டிக்ஸ், டெக், ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ், அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ், இந்த 5 கேட்டகரிஸை வரிசையா கவர் பண்ண போறோம். ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். சூப்பர். ஸோ செக்ஷன் 1 பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் அப்டேட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். எப்போதுமே கோர் ஃபைனான்ஸ் அப்டேட்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. அதுல இருந்து தான் நிறைய ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் வரும். அதான் ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்பிஐயோட மிஷன் சாக்ஷம், அதாவது சஹகாரி பேங்க் க்ஷம்தா நிர்மான். இந்த இனிஷியேட்டிவ் ஆக்சுவலா UCBs, அதாவது அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டது. ஆமா, இதோட ஸ்கேல் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. கிட்டத்தட்ட 1.40 லேக் பார்ட்டிசிபென்ட்ஸ் இதுல கவர் ஆகுறாங்க. வாவ், 1.40 லேக் அப்படிங்கிறது ஹியூஜ் நம்பர். இவ்ளோ பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன? அதாவது போர்ட் மெம்பர்ஸ், சீனியர் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ் ஹெட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட மேனேஜரியல் அண்ட் ஆபரேஷனல் கேப்பபிலிட்டியை பில்ட் பண்றது தான் இதோட ஆப்ஜெக்டிவ். ஓ, சோ லோக்கல்ல இருக்கிற பேங்க்ஸை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. தட்ஸ் கிரேட். அடுத்து ஒரு முக்கியமான மேண்டேட் இருக்கு. April 1, 2027 முதல் இன்கர்ட் லாஸ் மாடல்ல இருந்து ஃபார்வர்ட் லுக்கிங் எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ், அதாவது ECL ஃப்ரேம்வொர்க்குக்கு மாறணும்னு RBI மேண்டேட் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப குரூஷியலான ஒரு ஷிஃப்ட். இன்கர்ட் லாஸ் மாடல்னா ஒரு லாஸ் நடந்ததுக்கு அப்புறம் ப்ரொவிஷன் பண்றது. ஆனா இந்த ECL ஃபியூச்சர்ல வரப்போற லாஸை முன்கூட்டியே கணிச்சு ப்ரொவிஷன் பண்றது. பேங்கிங் சிஸ்டமை இன்னும் சேஃப் ஆக்குறாங்க. ஆனா இங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் வரும். இந்த புது ECL ஃப்ரேம்வொர்க் வரதால NPA, அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் ரிட்டென்ஷனுக்கான அந்த 90-டே ரூல்ல எதுவும் மாற்றம் இருக்கா? இது ஆக்சுவலா ஒரு நல்ல கேள்வி. எக்ஸாம்ல உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே இப்படி கேட்பாங்க. ஆனா அந்த 90-டே ரூல் ரிமைன்ஸ் கம்ப்ளீட்லி அன்சேஞ்ச்ட். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஓகே, ரிமைன்ஸ் கம்ப்ளீட்லி அன்சேஞ்ச்ட். இது எல்லாரும் நல்லா நோட் பண்ணிக்கணும். சரி, அடுத்து FX டெரிவேட்டிவ்ஸ் மேண்டேட் பத்தி ஒரு நியூஸ் இருக்கு. July 1, 2027 முதல் இது அமலுக்கு வருது. ஆமா, ஆல் AD கேட்டகரி பேங்க்ஸ், அதாவது ஆத்தரைஸ்ட் டீலர் கேட்டகரி பேங்க்ஸ் எல்லாமே அவங்களோட OTC FX டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸை CCILல ரிப்போர்ட் பண்ணணும். CCILனா கிளியரிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், கரெக்டா? எக்ஸாக்ட்லி. OTC, அதாவது ஓவர் த கவுண்டர்ல நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரூல். கிளியர். அடுத்து ஒரு ஜாப் ரிலேட்டட் அப்டேட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், அதாவது DFS அண்ட் IBPS மூலமா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல ஒர்க் ஃபோர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. தட்ஸ் a good news for aspirants. எவ்வளோ நம்பர்ஸ்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. FY 2025-26க்காக 50,552 கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க. 50,552 கேண்டிடேட்ஸ். PSBல இவ்ளோ பெரிய ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறது ரூரல் பெனிட்ரேஷனை இன்னும் அதிகமாக்கும். ஆமா. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெக் ஃபினான்ஸ் அப்டேட் பார்க்கலாம். பேமெண்ட்ஸ் பண்ணும்போது நாம OTPக்காக வெயிட் பண்ற காலம்லாம் மலையேறி போச்சு. ஓ, நீங்க அந்த பயோமெட்ரிக் அப்டேட் பத்தி சொல்றீங்களா? அதேதான். Flipkart, ஆக்சிஸ் பேங்க், பேயூ அண்ட் விப்மோ எல்லாரும் சேர்ந்து iOS அண்ட் ஆண்ட்ராய்டில் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைனா ஃபேஸ் ஐடி மூலியமா OTP ஃப்ரீ பேமெண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இது செக்யூரிட்டி வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு மூவ். ஏன்னா சிம் ஸ்வாப் அண்ட் ஃபிஷிங் அட்டாக்ஸை இது டோட்டலா தடுத்துரும். கரெக்ட். அடுத்து பேங்கிங்ல லாஸ்ட் அப்டேட் செக் கிளியரிங் பத்தி, அதாவது CTS FAQ. CTSனா செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம். இது NGCH, நேஷனல் கிரிட் கிளியரிங் ஹவுஸ், சென்னை மூலியமா மேனேஜ் பண்ணப்படுது. இப்ப கண்டினியூஸ் கிளியரிங் ப்ராசஸ் வந்திருக்கிறதால ஜஸ்ட் 1 ஹவர்ல ஃபண்ட்ஸ் ரிலீஸ் ஆயிடும். வாவ், 1 ஹவர்ல? அப்புறம் இதுல இன்னொரு ரூல் இருக்கு. CTS 2010 ஸ்டாண்டர்ட் செக்ஸ் மட்டுமே வேலிட்.
டிசம்பர் 31, 2018 முதலே நான் சிடிஎஸ் செக்ஸ் எல்லாம் இன்வாலிட் ஆயிடுச்சு. ஆமா, இதுல குரூஷியல் எக்ஸாம் டேட்டா என்னன்னா அந்த பாசிட்டிவ் பே சிஸ்டம், அதாவது பிபிஎஸ் ஓட லிமிட்ஸ் தான். ரைட், அது நான் சொல்றேன். பிபிஎஸ் வந்து 50,000க்கு மேல இருந்தா ரெக்கமெண்டட், ஆனா 5 lakh and above-க்கு மேண்டேட்டரி. எக்ஸாக்ட்லி. அண்ட் செக் ரீடென்ஷன் பீரியட் வந்து 10 years. சப்போஸ் ஏதாவது டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா 30 days கழிச்சு ஆர்பிஐ OS 2021 நாம அணுகலாம். RBI OS 2021 கிளியர். இப்போ செக்ஷன் 2க்கு போகலாம். நேஷனல் அண்ட் ஸ்டேட் கவர்னன்ஸ். ஃபைனான்ஸ்ல இருந்து நிர்வாகம் பக்கம் வரும். பஞ்சாயத்தி ராஜ் டே அன்னைக்கு ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, PAI 2.0, அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஆமா, April 24 நேஷனல் பஞ்சாயத்தி ராஜ் டே அன்னைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்தி ராஜ் இந்த PAI 2.0, அதாவது பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸை வெளியிட்டாங்க. இதுல 2.59 lakh GPs, அதாவது கிராம் பஞ்சாயத்ஸ் இருக்கு. 2.59 lakh. அப்போ பார்ட்டிசிபேஷன் ரேட் ரொம்ப அதிகமா இருக்குமே. ரொம்பவே. பார்ட்டிசிபேஷன் 97.30% உயர்ந்திருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, சரியா 3635 GPs வந்து ஃப்ரண்ட் ரன்னர், அதாவது A கிரேட் ஸ்டேட்டஸை வாங்கியிருக்காங்க. தட்ஸ் இம்ப்ரெசிவ். 3635 GPs A கிரேட் வாங்கியிருக்கு. லைவ்லிஹுட்ஸ்ல ஏதாவது ஸ்பெசிஃபிக் ப்ராக்ரஸ் இருக்கா? ஆமா, லைவ்லிஹுட்ஸ்ல பாத்தீங்கன்னா 3313 GPs A+ வாங்கியிருக்காங்க. ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது UP, MH, GJ, TN, AP இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ஹை பார்ட்டிசிபேஷனை காட்டியிருக்கு. ஓகே, அப்போ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ஸ்டேட் டாப்ல இருக்கு? கேரளா அண்ட் திரிபுரா தான் ஹை பெர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்கு. நல்ல டேட்டா. அடுத்ததா EPFO இ-பிராப்தி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பத்தி பார்க்கலாம். மினிஸ்டர் மன்சுக் மண்டவியா இதை லான்ச் பண்ணாரு. இ-பிராப்தி இது எதுக்கான பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலி? நிறைய பேருக்கு UAN நம்பர் இருக்காது, இல்ல மறந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஆதார் இல்லனா மின் மூலமா டான்மமெண்ட் அக்கவுண்ட்ஸை ட்ராக் பண்றதுக்கு தான் இது. ஓ, தட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். இதோட சக்சஸ் ரேட் எப்படி இருக்கு? FY 2025-26ல மட்டும் பாத்தீங்கன்னா 83.1 million claims settled, அப்புறம் 55.1 million advance claims processed ஆகிய சாதனைகளை இந்த பிளாட்ஃபார்ம் பண்ணிருக்கு. 83.1 million கிளைம்ஸா? செம ஃபாஸ்ட். ஓகே, இப்போ ஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்குள்ள போலாம். UPN மகாராஷ்டிரா பத்தி அப்டேட்ஸ் இருக்கு. யூபில PM மோடி ஓபன் பண்ண அந்த எக்ஸ்பிரஸ்வே பத்தி சொல்றீங்களா? அதேதான். ஹர்டோயில 594 கிலோமீட்டர் 6 லேன் கங்கா எக்ஸ்பிரஸ்வேவை திறந்து வைத்தார். இதோட காஸ்ட் வந்து 36,230 crore. 36,230 crore. இதுல ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கே, எமர்ஜென்சி லேண்டிங்காக. ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஷாஜஹான்பூர்ல 3.5 கிலோமீட்டர் எமர்ஜென்சி ஏர் ஸ்ட்ரிப் இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்படியே யூபியோட பேக்வர்ட் லிங்கேஜும் பார்த்துடலாம். April 22, 2026 அன்னைக்கு அலிகர்ல உள்ள ஷேகா ஜீல் வந்து இந்தியாவின் 99th ராம்சார் சைட்டாக அறிவிக்கப்பட்டுச்சு. 99th ராம்சார் சைட் அலிகர்ல இருக்கிற ஷேகா ஜீல் நோட்டட். அடுத்தது மகாராஷ்டிரா, அவங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாலிசி 2026. AI பாலிசில அவங்களோட டார்கெட்ஸ் என்னவா இருக்கு? டார்கெட் பை 2031 பாத்தீங்கன்னா 10,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் 1.5 lakhs ஜாப்ஸ். அது மட்டும் இல்லாம 5 AI இன்னோவேஷன் சிட்டிஸ் உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. 5 AI இன்னோவேஷன் சிட்டிஸ், வாவ். இதோட பேக்வர்ட் லிங்கேஜா 65.25 crore மதிப்பிலான மகாஜாகாவ் ஆரோக்கிய சம்பன் காவ் ஸ்கீமையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பா. இப்போ செக்ஷன் 3 ரீஜனல், இன்னோவேட்டிவ் அண்ட் குளோபல் அப்டேட்ஸ். நேஷனல் லெவல்ல இருந்து ஸ்டேட் லெவல் இன்னோவேஷனுக்கு வரும். ஓகே, வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ஸ் பத்தி ஒரு சின்ன டேட்டா இருக்கு. ஆமா, WB ஹிஸ்டாரிக் அசெம்பிளி எலெக்ஷன்ஸ்ல ஓவரால் டர்ன் அவுட் வந்து 92.47%. அண்ட் இதுல ECIN டெக் பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தப்பட்டது. 92.47% டர்ன் அவுட் இஸ் ரியலி ஹை. அடுத்து பெங்களூர்ல ஒரு புது AI டெக் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், பெங்களூர்ல நம்ம 112 AI ஹெல்ப்லைன். இதுதான் இந்தியாவோட முதல் AI பவர்ட் மல்டிலிங்குவல் போலீஸ் எமர்ஜென்சி லைன். மல்டிலிங்குவல்னா எவ்வளோ லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணும்? 10+ லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணும். டெய்லி 8,000 கால்ஸ் பதிவாகுது. இதுல வாய்ஸ் AI அண்ட் மண்டே வெஞ்சர்ஸ் தான் பார்ட்னர்ஸா இருக்காங்க. ஓ, வாய்ஸ் AI அண்ட் மண்டே வெஞ்சர்ஸ். எமர்ஜென்சி டைம்ல லாங்குவேஜ் ஒரு பேரியரா இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த தீர்வு. ட்ரூ. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ். May 1 வந்து இன்டர்நேஷனல் லேபர் டே. 1890ல ஒரிஜினேட் ஆன இந்த நாளோட 2026 ILO தீம் என்ன தெரியுமா? Ensuring a healthy psychosocial working environment. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. அண்ட் இன்னொரு ஸ்டாட்டிக் ஃபேக்ட். இந்தியாவுல முதலா 1923ல
சென்னையில தான் இது கொண்டாடப்பட்டது. ஓ, சென்னையில தான் ஃபர்ஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணாங்களா? நைஸ். இப்போ இன்டர்நேஷனல் அண்ட் ஜியோ பாலிடிக்ஸ் செக்ஷனுக்கு வரலாம். இதுல ஒரு பெரிய அப்டேட் இருக்கு. ஆமா, May 1, 2026 முதல் UAE வந்து OPEC அண்ட் OPEC பிளஸ்ல இருந்து வெளியேறாங்க. இது ஆக்சுவலா குளோபல் ஆயில் மார்க்கெட்ல ஒரு பெரிய எர்த்குவேக். ஏன்னா அவங்க 12% அவுட்புட்டோட தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரா இருந்தாங்க. ஏன் திடீர்னு வெளியேறாங்க? அதுக்கான கான்டெக்ஸ்ட் என்ன? ஏன்னா அவங்களோட ANOC, அதாவது அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனியோட கெப்பாசிட்டிய 5 மில்லியன் பேரல்ஸ் பெர் டேயா ரீசெண்டா உயர்த்தினாங்க. ஆனா ஓபெக்கோட கோட்டா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்கள ஃபுல் கெப்பாசிட்டியா யூஸ் பண்ண விடல. ஓ, அதனால இண்டிபெண்டண்டா அவங்க ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண முடிவு எடுத்துட்டாங்க. மேக் சென்ஸ். அடுத்து குளோபல் நியூஸ் பாத்தீங்கன்னா, யுனெஸ்கோ குளோபல் ஜியோ பார்க்ஸ் எக்ஸ்பான்ஷன். புதுசா எவ்ளோ சைட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க? புதுசா 12 சைட்ஸ் சேர்த்திருக்காங்க. இப்போ டோட்டல் 241 சைட்ஸ் வந்திருக்கு. இதுல ஹிஸ்டாரிக் ஃபர்ஸ்டா துனிஷியாவின் தஹார் ஜியோ பார்க் சேர்க்கப்பட்டுள்ளது. துனிஷியாவோட தஹார் ஜியோ பார்க் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறதால எக்ஸாம்ல கேட்க சான்ஸ் அதிகம். கண்டிப்பா. ஓகே, இப்போ செக்ஷன் 4க்கு மூவ் பண்ணலாம். டெக், ஸ்பேஸ், டிஃபென்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே. ஜியோ பாலிடிக்ஸை தொடர்ந்து நாடுகள் தங்களை எப்படி டெக்னாலஜி வைஸ் ஸ்ட்ராங் ஆக்குறாங்கன்னு பாக்குறது முக்கியம். ஆமா, டெக்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கூகுள் கிளவுட் AI ஹப் வந்து APN விசாகப்பட்டினம்ல அமைய உள்ளது. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $15 பில்லியன், அதாவது 1.35 lakh crore. $15 பில்லியன். இது இந்தியாவோட லார்ஜஸ்ட் சிங்கிள் FDI ப்ராஜெக்ட் ஆச்சே. கரெக்ட். 1 gigawatt கெப்பாசிட்டியுடன் 5-year டைம்லைன்ல இது எக்ஸிக்யூட் செய்யப்பட உள்ளது. 1 gigawatt கெப்பாசிட்டினா சும்மா இல்ல, தட்ஸ் மேசிவ். அடுத்து ஸ்பேஸ் செக்டார்ல என்ன அப்டேட்? பாகிஸ்தானோட PRSCO-3 சேட்டலைட்டை சைனாவோட CNSA, அதாவது சைனா நேஷனல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்களோட லாங் மார்ச் 6 ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, இதுல ஏதாவது ஸ்பெசிபிக் டெக் யூஸ் பண்ணிருக்காங்களா? எஸ், இதுல AI onboard 3D terrain analysis ஃபீச்சர் இருக்கு. AI onboard 3D terrain analysis. ஸோ ஸ்பேஸ்லயும் AIயோட ஆதிக்கம் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததா டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் பார்க்கலாம். டிஃபென்ஸ்ல BHEL அண்ட் DRDO இணைந்து LM-250 நேவல் கேஸ் டர்பைன்ஸ்க்கான GTIRSS தயாரிக்க LA டோட் சைன் பண்ணிருக்காங்க. GTIRS-னா கேஸ் டர்பைன் இன்ஃப்ராரெட் சப்ரஷன் சிஸ்டம், கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி. நேவி ஷிப்ஸ்ல இருந்து வர்ற ஹீட் சிக்னேச்சரை கம்மி பண்ணி ஸ்டெல்த் அதிகமாக்க இது யூஸ் ஆகும். சூப்பர். அப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா REIL, அதாவது ரிலையன்ஸ் என்டர்பிரைஸ் இன்டெலிஜென்ஸ் லிமிடெட் ஓட CEOவாக பார்மிந்தர் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். அண்ட் ஒபிச்சுரியில ஒரு சேட் நியூஸ் இருக்கு. 1968 மெக்சிகோ ஒலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ் வென்ற ஹாக்கி வீரர் குர்பாக் சிங் கிரிவால் காலமானார். இதோட நம்ம ஸ்டாட்டிக் GK சைட் பார்க்கு வந்துட்டோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இது ரொம்பவே அவசியம். ஆமா, இப்போ நான் ஸ்டேட்ஸ் அண்ட் அதோட CM கவர்னர் சொல்றேன். நீங்க அந்த ஸ்டேட்ஸோட நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸை டக்குன்னு சொல்லணும். ரெடியா? சேலஞ்ச் அக்செப்டட். கேளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா. CM வந்து தேவேந்திர ஃபட்னவிஸ், கவர்னர் ஜிஷ்ணு தேவ் வர்மா. நேஷனல் பார்க்ஸ் சொல்லுங்க. மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா தடோபா, சஞ்சய் காந்தி, சந்தோலி, குகுமால் அண்ட் நாவேகாம். பர்ஃபெக்ட். அடுத்து கர்நாடகா. CM சித்தராமையா, கவர்னர் தாவர்சந்த் கெஹ்லோத். கர்நாடகால பாண்டிப்பூர், நாகர்ஹோல், குத்ரேமுக், அன்ஷி அண்ட் பேனர்கட்டா. வெரி குட். இப்போ உத்தரப்பிரதேஷ். CM யோகி ஆதித்யநாத், கவர்னர் ஆனந்திபென் பட்டேல். யூபில ரொம்ப முக்கியமானது துத்வா நேஷனல் பார்க். எக்ஸாக்ட்லி. லாஸ்டா வெஸ்ட் பெங்கால். CM மம்தா பானர்ஜி, கவர்னர் RN ரவி. வெஸ்ட் பெங்கால்ல சுந்தர்பன்ஸ், ஜல்தாபாரா, புக்சா, கோருமாரா அண்ட் நியோரா வேலி. வாவ், எல்லாமே கரெக்ட். அப்படியே சில இன்டர்நேஷனல் ஸ்டாட்டிக் ஜிகேவும் ரிவைஸ் பண்ணிடலாம். யுனெஸ்கோ HQ எங்க இருக்குன்னா பாரிஸ்ல இருக்கு. ஆமா. அண்ட் UAE கரன்சி வந்து எமிராட்டி திர்ஹம். சைனா கரன்சி ரென்மின்பி. அண்ட் BHEL HQ பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு. சோ ஸ்டாட்டிக் ஜிகே ஃபுல்லா ரிவைஸ் பண்ணியாச்சு. ஆமா. அண்ட் இப்போ நம்ம செக்ஷன் 5க்கு வந்துட்டோம். செல்ஃப் அசஸ்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் குவிஸ். இவ்ளோ நேரம் நாம டிஸ்கஸ் பண்ணது லிசனர்ஸோட மெமரியில ஏத்துறதுக்கான ஒரு குவிக் ரிவிஷன் இது. கண்டிப்பா இதுல எந்த கேள்வியும் நாம ஸ்கிப் பண்ணக்கூடாது. நான் ஒவ்வொரு கேள்வியா கேக்குறேன். நீங்க சோர்ஸ்ல இருக்கிறபடி துல்லியமா பதில் சொல்லுங்க. ஷோர், ப்ரொசீட். Question 1. RBIயின் நியூ ECL ஃப்ரேம்வொர்க்ல NPAs கிளாசிஃபிகேஷனுக்கான மாடிஃபைட் ரூல் என்ன? இது ஆக்சுவலா நாம முன்னாடியே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்ன பாயிண்ட். The 90-day rule remains entirely unchanged. கரெக்ட். 90-day ரூல் மாறவே இல்ல.
கொஸ்டின் 2 PAI 2.0ல சரியா எத்தனை கிராம் பஞ்சாயத்ஸ் ஃப்ரண்ட் ரன்னர் அதாவது A கிரேட் ஸ்டேட்டஸை பெற்றன? எக்ஸாக்ட் நம்பர் வந்து 3635 GPs. 3635. வெரி குட். கொஸ்டின் 3 விசாகப்பட்டினம்ல உள்ள கூகுள் கிளவுட் AI ஹப்பின் டோட்டல் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், கிகாவாட் கெப்பாசிட்டி மற்றும் எக்ஸிகியூஷன் டைம்லைன் என்ன? 3 டேட்டா கேட்டிருக்கீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $15 பில்லியன், கெப்பாசிட்டி 1 ஜிகாவாட் அண்ட் டைம்லைன் வந்து 5-year டைம்லைன். பர்ஃபெக்ட். கொஸ்டின் 4 2026ல சேர்க்கப்பட்ட 12 நியூ அடிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் எவர் யுனெஸ்கோ குளோபல் ஜியோ பார்க் லொகேஷனாக எந்த நாடு சேர்க்கப்பட்டது? இது வந்து அந்த ஹிஸ்டாரிக் ஃபர்ஸ்ட் டுனிஷியாவோட டஹார் ஜியோ பார்க் தான் அது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் 5 செக் கிளியரிங்ல பாசிட்டிவ் பே சிஸ்டம் அதாவது PPSக்கான மேண்டேட்டரி மற்றும் ரெக்கமெண்டட் மானிட்டரி த்ரெஷோல்ட்ஸ் என்ன? ரெக்கமெண்டட் பாத்தீங்கன்னா above 50,000 அண்ட் மேண்டேட்டரி வந்து 5 lakhs and above. எக்ஸலண்ட். குவிஸ் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சது. ஆமா, இந்த டிஸ்கஷனை முடிக்கும்போது லிஸ்னர்ஸ் கிட்ட நான் ஒரு தாட்டை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இப்போ கவர்னன்ஸ்ல ஏஐயோட பயன்பாடு லைக் பெங்களூரோட நம்ம 112 AI ஹெல்ப்லைனா இருக்கட்டும், இல்ல பேங்கிங்ல பயோமெட்ரிக் OTP ஃப்ரீ பேமெண்ட்ஸா இருக்கட்டும், டெக்னாலஜி எப்படி நம்ம சிஸ்டமை டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஸ்பீடை நோக்கி நகர்த்துகிறது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ட்ரூ. பேப்பர்ல படிக்கிறத தாண்டி இது பிராக்டிக்கலா எவ்வளவு இம்பாக்ட் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆமா, இது வருங்காலத்துல நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ணி உள்ள போகும்போது உங்க அப்ரோச்ல ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். That's a powerful point. எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த PDF அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். மேலும் பல மெட்டீரியல்ஸ் அண்ட் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். அடுத்து ஒரு ஆழமான அலசல்ல சந்திக்கலாம்.